அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் வாயிலாக இன்று முதல் செய்தியாக நாம் பார்க்க இருப்பது குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை இன்றி சிறுநீரக கற்கள் அகற்றம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புதிய நுட்பம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இன்றி இடையீட்டு கத்தீட்டர் முறையில் சிறுநீரக கற்கள் அகற்றப்படுகின்றன. இரண்டாவதாக, மீண்டும் அதிகரித்து வரும் அதாவது மிடில் ஈஸ்ட் பதட்டம், அதாவது ஈரான் மீது காலவரையற்ற கடல்வழி முற்றுகையை நாங்கள் செய்வோம் என அந்த நாட்டின் வெளியுறவு, அதாவது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். அதன்படி அவர் கூறியது, அதாவது ஏற்கனவே போருக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ற போர் தாங்கி கப்பல் திரும்ப பெறப்பட்டு அதுக்கு பதிலாக அமெரிக்காவின் சார்ஜ் வாஷிங்டன் என் புதிய விமானம் தாங்கி கப்பல் நம்முடைய அந்த ஹோமோஸ் நீரிணை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக, நம்முடைய தமிழ்நாட்டின் ஒகேனக்கலை பற்றி பார்ப்போம். ஒகேனக்கலுடைய வரலாறு என்பது மிகவும் முக்கியம். ஒகேனக்கல் என்றால் என்ன அப்படின்னா, அது தென்னிந்தியாவில் இல்லை, இந்தியாவுடைய நயக்கரா என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நயக்கரா என்று அழைக்கப்படுவது ஒகேனக்கல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒகேனக்கல் என்ற வார்த்தை கன்னட மொழியை சார்ந்தது. இந்த ஒகேனக்கல் என்ற வார்த்தையின் பொருள் அது புகைப்பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒகேனக்கல் அதில் காணப்படக்கூடிய பாறைகள் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பது நம்முடைய அகழாய்வில் தெரிய வருகிறது. இதை ஆங்கிலேயர்கள் இந்த ஒகேனக்கலை பார்க்கின்ற பொழுது, அந்த அருவியை பார்க்கின்ற போது அவர்கள் கூறிய வார்த்தை ஒரு நேச்சுரல் மெடிக்கல் பாத் என்று சொல்லி அவர்கள், என்னால் அது காடு மேடுகள் மூலிகைகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரனால, அந்த அருவி கொட்டுறனால அந்த நிறைய நேச்சுரலான அழகான நிறைய சமவெளி பகுதிகளை கடந்து அது வருது இல்லையா, வரும்போது நிறைய மூலிகைகள்லாம் கலந்து வந்து அந்த அருவி ஊத்துறதுனால அதில் பாத் எடுத்தோம்னா நாள்பட்ட நோய்கள்லாம் குணமாகுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு, அந்த ஆங்கிலேயர்களுக்கு இருந்தனால அவங்க இதை நேச்சுரல் மெடிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லி ஒகேனக்கலை சொன்னாங்க. ஸோ அவ்வளவு பெரிய பெருமைக்குரியது நம்முடைய ஒகேனக்கல். இந்தியாவின் நயக்கரா, அதை மறந்துடாதீங்க, இந்தியாவின் நயக்கரா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மறைமலை அடிகளார். அவர்களுடைய இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். இவர் தனித்தமிழ் இயக்கத்தின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரான சுவாமி வேதாச்சலம் என்பதை அவர் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். இவர் சைவ சித்தாந்த சித்தர் என அழைக்கப்படுகிறார். பொதுநிலை கழகம் என்ற ஒன்றை உருவாக்குகிறார். இவரால் நடத்தப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர், அது பேர் ஞானசாகரம் என்ற அந்த நியூஸ் பேப்பர் பின்னாளில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அறிவுக்கடல் என மாற்றப்பட்டது. இவர் பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் தன்னுடைய சித்தாந்தத்தையும் கருத்துக்களையும் ஒத்திசைந்து போகிறது என்று கூறியுள்ளார். இவருடைய சீடர், அவர் பெயர் அவர் இளவழகனார் என்பவர் இதை பற்றி கூறுகின்ற பொழுது, சைவ சித்தாந்தமும் சுயமரியாதை இயக்கமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை என்று புகழாரம் சூட்டியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டி அதனுடைய முடிவை எட்டிய நிலையில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனும் போலந்தின் இகாவியாஸ்டெக்கும் தங்களுடைய சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவின் ஆக்கிரமிப்பு 2020ஆம் ஆண்டு கல்வான்வேலி பகுதியில், அந்த கல்வான்வேலி பள்ளத்தாக்கு பகுதியில் சீனர்கள் நடத்திய ஆக்கிரமிப்பை நோக்கி 20 இந்திய வீரர்கள் துணிச்சலுடன் செயல்பட்டு தங்கள் உயிர்நீத்தனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நம்முடைய அந்த பர்டிகுலர் அந்த அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பகுதியான டச்சிங் பகுதியில் நம்முடைய இராணுவமானது ரோந்து செல்வதற்கு சீன இராணுவம் தடை செய்து வருகிறது. அதோடு அந்த பகுதியில் உள்ள மக்கள் மேய்ச்சலுக்கு செல்வதற்கும் அந்த சீன இராணுவம் தடை செய்து வருவதாக செய்தி வெளியாகி உள்ளது. அடுத்து மணிப்பூர் பற்றிய உச்சநீதிமன்றத்தின் கருத்து என்னவென்றால், குகி மைத்தேயி என்ற 2 பழங்குடியின மக்களிடையே மோதல் போக்கின் காரணமாக பல உயிர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக குகி மைத்தேயி போன்ற 2 பழங்குடியினருக்கு ஏற்பட்ட மோதல் போக்கின் காரணமாக பல உயிர்கள் சேதமாகியுள்ளன. இந்நிலையில் அவர்களிடையே சுமூகமான உறவை ஏற்படுத்த அரசு முற்பட வேண்டும் என்ற கருத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்துள்ளது.
அதுக்கடுத்து அடுத்தாப்புல் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது நமக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய தேசிய பாடல். இன்றைய தினம் குடியரசு தினம் 80வது சுதந்திர தினம் என்றாலும் 80வது சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்டாலும் வந்தே மாதரத்தின் பெயரில் இது 150வது வந்தே மாதர நாளாக ஆண்டாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. இதை இயற்றியவர் பெயர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி பக்கிம் சந்திர சட்டோதயா என்பவர் இதை இயற்றினார். அவர் ஆனந்த மடம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இதழில் தன்னுடைய அந்த நாவலில் இதை எழுதினார். எழுதிய ஆண்டு 1870. இது முதலில் 1891ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் ஒலிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு இது வந்தே மாதரம் என்ற பாடல் நம்முடைய தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வந்தே மாதரம் இயற்றியவர் பெயர் பக்கிம் சந்தர் சாட்டர்ஜி பக்கிம் சந்தர் சட்டோதயா. ஓகே, இது எந்த ஆனந்த மடம் என்ற அந்த ஆனந்த மடம் என்ற அந்த நாளிதழிலிருந்து எடுக்கப்பட்டது. நாளிதழ் அது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நாவல் கூட சொல்லலாம், நாவலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்தே மாதரம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஹியர். அடுத்து தென்னிந்தியாவில் நம்ம பார்க்கும்போது கொடிகாத்த குமரன் சொல்லி சொல்றோம் இல்லையா, கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் சொல்றோம் இல்லையா. ஸோ தென்னிந்தியாவில் கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் என்றால் வட இந்தியாவில் ஒரு பெண்மணி. அவங்க பேர் என்ன பேர் அப்படின்னா, அவங்க பேர் கனகலதா. அவங்க காந்தியடிகளுடைய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் 1942ஆம் ஆண்டு காந்தியடிகளால் வைக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு தன்னை முழுவதுமாக சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் பெயர் கனகலதா. அவர் அசாம் மாநிலத்தில் பரக்வாரி கிராமத்தில் குக்கிராமத்தில் பிறந்தவர். அவர் தன்னுடைய அதாவது கோக்பூர் என்ற காவல் நிலையத்தில் கொடியேற்றும் பொருட்டு 1942ஆம் ஆண்டு நடந்த அந்த பேரணியில் கொடியேந்தி செல்கின்ற பொழுது அதாவது அவர் அப்போது உள்ள அந்த ஆங்கிலேய காவல்துறையினால் ஏற்பட்டப்பட்ட துப்பாக்கி சூட்டில் துப்பாக்கி குண்டுகளை மார்பில் வாங்கி தன் கொடியை ஓர் அசைவு கூட கொடி கீழே விழாமல் தான் உயிரை மாய்த்து அவர் கீழே சாய்ந்தார். இப்படி அவர் சாய்கின்ற பொழுது ஒவ்வொரு வீரரும் கொடிகளை அடுத்தடுத்தவராக ஒரு கொடி சாய்கின்ற பொழுது இன்னொருவர் அந்த கொடியை வாங்கிக் கொள்கிறார். இப்படியாக வீரர்கள் தன் கண்முன்னே தன்னுடைய சாவை கண்முன்னே பார்த்தும் தன் உயிர் கண்முன்னே போவதை கண்டும் தன் உயிர் போக போகின்றது என்ற நினைப்பு இருந்தும் நம் நாட்டிற்காக நம் தேசத்திற்காக உயிரையும் துச்சமாக நினைத்து உயிர் நீத்த கலைஞர்கள் எத்தனையோ பேர். அவற்றில் இந்த கொடியுடன் உயிர் நீத்த இந்த கனகலதாவும் போட்டுதலுக்கு உரியவர். அவர் குறிப்பாக மெர்க்யூ பாகினி என்ற திட்டத்தில் தன்னை சேர்த்து கொண்டு அந்த திட்டத்தின் மூலமாக இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சுபாஷ் சந்திர போஸின் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லக்கூடிய அவரால் உருவாக்கப்பட்ட ஆர்மியில் தன்னை இணைத்துக் கொள்ள மிகவும் ஆசைப்பட்டார் எனவும் அவர் வயது வரம்பின் காரணமாக அவரால் முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் இந்த மிர்க்யூ பாகினி இந்த திட்டத்தின் கீழ் இந்த இயக்கத்தின் கீழ் சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் தன் பங்கை ஆற்றியதோடு தன் உயிரையும் மாய்த்துள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவர் மிகவும் இளம் வயதில் உயிரிழந்திருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியதாகவும் இருக்கின்றது. இத்துடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. மீண்டும் உங்களை அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.